வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பைக் எடுக்க போகிறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிள்ஸை நீங்கள் உங்களுடைய கன்சிடரேஷனில் வச்சுருப்பீங்க. ஒன்று, இப்போ புதுசாக லான்ச் ஆன நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்கக்கூடிய ஹீரோவுடைய கிளாமர் X125. இன்னொன்று, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரஸ்டடான அந்த ஒரு SP125. சொல்லப்போனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது ரெண்டு நல்ல வெஹிக்கிள்ஸாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹீரோடைய கிளாமர் X125க்கும் நம்ம ஹோண்டாவுடைய SP125க்குமான ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் ரிவ்யூவை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் ஆனால் உங்களுக்கே தெரியுமா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் முடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக எப்படிக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் டிசைன் கம்பேரிசன்லேருந்து ஆரம்பிப்போம். அவங்க டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ஒரு சிமிலரான ஒரு டிசைன் டோன் தான். அந்த ஒரு மாடலோடைய அந்த ஒரு மைண்ட் செட்டுமே சிமிலர். ஆமாம், ரெண்டுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டி ப்ளஸ் அந்த ஒரு இனோவேட்டிவான ஒரு டச்சு கலந்து ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய சீட்டிங் ரைடிங் போர்ஷன்லாம் பார்த்தோன்னா நார்மலாக ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிள் மாதிரியும், பட் உங்களுக்கு பாடி பார்ட்ஸில் கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஷார்ப் அண்ட் அக்ரெசிவ் ஸ்டைலிங்ன்றதை இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரியலி ஆன் ரோட்டில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோடைய கிளாமர் X125 ஸ்லைட்லி அந்த ஒரு ஆஃப் ரோடர்னா நீங்கள் ரொம்பலாம் எதுவும் எதிர்பார்த்துக்கூடாது. ஸ்லைட்லி அந்த ஒரு ஆஃப் ரோடர் டச்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைனுமே நல்ல ஒரு மாடர்ன் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைமில் அந்த ஒரு டே டு டே கமிட்மெண்ட்டுக்கும் ஏற்றமாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதான் விஷயம். கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், பார்ப்போம் எந்த வெஹிக்கிளோட டிசைனுக்கு அதிக கமெண்ட்ஸ் வருதுன்றதை. சரி ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி பேசுனா அதுலேயும் பெருசாக பேச வேண்டிய வேலை கிடையாது. ஏன்னா ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு சிமிலர் செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் பின்னாடி வந்து அந்த ஒரு ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸும் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இதில் வந்து நம்ம ஹீரோடைய கிளாமர் வந்து கொஞ்சம் சாஃப்டர் சைடாக இருக்குது. நம்ம ஹோண்டாவுடைய SP125 ஸ்லைட்லி ஒரு சிஃபர் ஸ்டைட்டான சஸ்பென்ஷன் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன்றதை பார்ப்போம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு லைட்டிங்கில் உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஃபுல் LED செட்டப்ன்றது வருது. பட் நம்ம ஹோண்டாவுடைய SP125லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் வரும். பட் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125ல உங்களுக்கு ஈவன் இண்டிகேட்டர்ஸுமே LEDயில் கொடுக்குறாங்க. இது வந்து நிச்சயமாகவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போது அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரேஞ்சிலே இருக்காங்க. ஆமாம், ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம சேம் ஹோண்டா கிட்டையும் கனெக்டிவிட்டிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம டிவிஎஸ் கிட்டையும் கனெக்டிவிட்டிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க. பட் ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஹீரோடைய கிளாமருக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாங்க, இது வந்து இந்த ஒரு 125cc கம்யூட்டர் செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக ரைட் பைக்கரோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளுடைய அந்த ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு ரைடிங் மோட்லையும் உங்களுக்கு வெஹிக்கிள் எப்படி ஆக்ட் ஆகணுன்றதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே க்ரூஸ் கண்ட்ரோலாக வரக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயம் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125னே சொல்லலாம். ரியலி ஃபீச்சர் விஷயத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இந்த ஹீரோடைய கிளாமர் X125ன்றது இருக்குது. ஹோண்டாவுடைய SP125 கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இட்ஸ் எனஃப் தான். அந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு அது எனஃப். பட் அவங்கள விட ஹீரோடைய கிளாமர் X125 ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கிறாங்கன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஃபீச்சரில் நிச்சயமாக நம்ம ஹீரோடைய கிளாமர் X125 ஒரு நல்ல ரேஞ்சிலே இருக்கிறாங்கப்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவுடைய SP125லன்னு பார்த்தோன்னா 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர்பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 bhp பவரும் 10.9 Nm ஆஃப் டார்க் வந்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 63 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரிலி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சிலாம் இந்த ஒரு இன்ஜின் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் இந்த ஹோண்டாவுடைய அந்த ஒரு பில்டுன்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு ரிஃபைண்டாக வச்சுருக்கும். இந்த ஒரு இன்ஜினை நல்லா ஸ்மூத்தாக லாங் ரன்னுக்கு வரக்கூடிய ஒரு இன்ஜினாக ஹோண்டாவுடைய இன்ஜின்ன்றது இருக்கும். பட் ஆனால் ரீசெண்ட் டைமாக அந்த ஹோண்டாவுடைய ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு ஹெட்டில் ஆயில் லீக்கிங் ப்ராப்ளம்ன்றது நிறையவே வருது.
அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிலாம் இந்த ஒரு இன்ஜின்ன்றது ஒரு 100 அவுட் ஆஃப் 100ன்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ரிஃபைண்டாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினை தான் இருக்குது. ஹோண்டா தரப்புலேருந்து கொடுக்கக்கூடியது. ஃபியூல் எஃபிஷியன்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சு 63 சொல்கிறாங்க. பட் நமக்கு ஆன் ரோடில் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருப்போ 65 to 70 kmph வரைக்கும் கூட தந்திருக்கு. பட் உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் எப்படின்றத பார்த்து அது மாதிரி மைலேஜ் டிஃபர் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோடைய கிளாமர் X125ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்கிறதும் சேம் 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் செட்டப்பு வித் 5-speed gearbox அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. ஃபஸ்ட்டு இன்ஜினுடைய ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. சிமிலர் இன்ஜின் டைப் தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிறதும். பட் பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 11.46 PS ஆஃப் பவரும், அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 10.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இட்ஸ் ஓகே, பவர்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் ரேஞ்சில் தான்ப்பா பவர் விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பட் கம்பேர்டு டு தி ஹோண்டாவுடைய SP125 இன்ஜின் பார்த்தோன்னா இது வந்து அவங்களோட இன்ஜின் அளவுக்கு ரிஃபைன் கிடையாது. பட் இதுவுமே ஓரளவுக்கு நல்ல இன்ஜினே நம்ம எடுத்துக்கலாம். டாப் ஸ்பீட் 105 மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த வெஹிக்கிளும் அந்த வெஹிக்கிள் மாதிரி ஒரு சிமிலரான நல்ல மைலேஜ் தரும். பட் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் அண்ட் ரிஃபைன்மெண்ட்டில் ஸ்லைட்லி நம்ம ஹோண்டாவுடைய SP125 இன்ஜினுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அது நல்ல ஒரு இன்ஜின், நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். ஹோண்டாவுடைய பில்ட் அப்படி சரி. ஓகே, ஓவராலாக இன்ஜினும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் மற்ற விஷயங்கள் பற்றி பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவுடைய SP125ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து 130 mmக்கான ட்ரம் பிரேக் ஆர் 240 mmக்கான டிஸ்க்குன்ற மாதிரி ஆப்ஷன்ஸும், பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக 130 mmக்கான ட்ரம் பிரேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. CBS மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. டயர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 80/100ம், பின்னாடி வந்து 100/80ன்ற மாதிரி ஓவராலாக ஒரு நல்ல குட் ப்ரொஃபைல் தான். எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த ஒரு 125cc செக்மெண்ட் அந்த ஒரு கம்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றதை ரேங்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான் சேம். இந்த இடத்துலையும் டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் ரெண்டும் சிமிலர் தான். இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 130 mmக்கான ட்ரம் ஆர் 240 mmக்கான டிஸ்க்கு, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக 130 mmக்கான ட்ரம்மு. IBS மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 80/100ம், பின்னாடி வந்து 100/80ன்ற மாதிரி ரெண்டுமே சிமிலர் செட் ஆஃப் பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் தான்ப்பா. அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் ரோடு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் வெயிட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம ஹோண்டாவுடைய SP125 ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 116 kg தான் வருது டோட்டல் வெயிட்டு. சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125ன்னு பார்த்தோன்னா இதோடைய டோட்டல் வெயிட்டு 125 kg. அதை விட நிச்சயமாக இது கொஞ்சம் ஹெவியரான ஒரு மாடல். சீட் ஹைட் சிமிலர் தான் 790 mm. அப்படின்றப்ப மேபி கொஞ்சம் ஹேண்டிலிங்கில் நம்ம ஹோண்டாவுடைய SP125 இன்னும் கொஞ்சம் ஒரு ஈஸியரான ஒரு மாடலாக இருக்கும்ன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய ஆன் ப்ரைஸிங்கிறத பார்ப்போம். ஆன் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோடைய கிளாமர் X125 பேசிக் மாடல் 1,08,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,17,000 முடியுது. அப்படின்றப்ப டாப்பில் உங்களுக்கு எல்லா வித ஃபீச்சர்ஸ்லாம் லோட் பண்ணி ரிலி நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டாவுடைய SP125 பேசிக் மாடல் 1,10,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,14,000 கிட்ட வரைக்கும் வருது. பரவாயில்லையே, நம்ம கிளாமரை விட SPன்றது ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னா, இது ரெண்டுத்தோடைய டாப் மாடல் தான் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. பட் டாப்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு SP125 ஜஸ்ட் அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஃபீச்சர் உள்ள அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அந்த டிஸ்க் பிரேக் உண்டு. பட் ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோலன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், ரைடிங் மோட்ஸுன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜான ஃபீச்சர்ஸ், அதுலேயும் ரைட் பை ஒயர்லாம் பெரிய விஷயம் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறது. அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு ப்ராடக்ட் தான். பட் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ரைட் பை ஒயர் அதெல்லாம் இன்னும் எனக்கு தேவை கிடையாது. நான் ஒன்றும் இதை எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ்லாம் போக போகிறது கிடையாது. டே டு டே கமிட்மெண்ட்டுக்கு நல்ல மைலேஜோட ரிஃபைன்ட் இன்ஜினோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக SP125 நல்ல ஆப்ஷன் தான். பட் நம்ம ஹீரோடைய கிளாமர் கொஞ்சம் கொடுக்குற காசுக்கு மேலே ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே கமிட்மெண்ட் அண்ட் சிட்டி பர்பஸுக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றதும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரி, அவ்வளோதான். இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.